யோசேப்புடைய 11 சகோதரர்கள் போகாத ஒரு வழியில யோசேப்பு கடந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், 11 பேர் மேல இல்லாத ஒரு பெரிய தேவ திட்டம் யோசேப்பு மேல இருந்துச்சு. யோசேப்புடைய அண்ணன்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்ட உடனே வந்திருக்கலாம், Dress வேணும்னு கேட்ட உடனே வந்திருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு மாத்திரம் 13 வருஷம் அவன் கேட்டா கூட கொடுக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் கூட இல்லை. அப்படிப்பட்ட பாதையில யோசேப்பை கர்த்தர் நடத்தினதுக்கு ஒரே காரணம், யோசேப்பு மேல இருந்த அழைப்பு பெருசு, யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம் பெருசு, யோசேப்பு மேல இருந்த தேவ திட்டம் பெருசு. இன்னைக்கு ஒருவேளை எல்லாருக்கும் கிடைக்குது பிரதர், ஆனா எங்களுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, வாக்குத்தத்தம் இல்லாத எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. அதனாலதான் கர்த்தர் எதுக்குள்ள நடத்துறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாதையில, இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்துல, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கு, அது எங்க இருக்குன்னா எனக்குள்ளேயே இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நிறைய பேர் நிறைய வாக்குத்தத்தங்களோடு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். சிலர் சொல்லுவீங்க, எனக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசினார், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசினார், ஆனால் எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை, இன்னும் ஒன்றுமே நடக்கலை. அப்படி ஒரு வேளை சொல்லலாம் இந்த ராத்திரி வேலையில். இன்னும் பிரதர், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது, இன்னும் அது மாம்சமாகலை. இன்னும் வாக்குத்தத்தம் எதுவாக மட்டும்தான் இருக்குன்னா வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் இல்லை. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வாக்குத்தத்தம் வார்த்தையில் இருக்குது, வாழ்க்கையில இல்லை. ஆனா இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் யார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு மாமிசத்தை கொடுத்து அதை வாழ்விலை நிறைவேற்றுகிற தெய்வம். இந்த ராத்திரி கண்டிப்பா நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவருங்க. அவர் வாக்குத்தத்தத்துல கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர், நான் நிச்சயமா சொல்றேன், ஒரு நாளும் கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். அவருடைய வார்த்தையில் அவர்கிட்ட பொய்யே இருக்காது. அவர் எதை செய்வன்னு சொன்னாரோ அதை கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவருடைய நாமம் அவர் உண்மை உள்ளவர். மனுஷங்க நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யாம போகலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போகவே மாட்டார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் துவங்கி வைத்திருப்பார்னா, நமக்கு ஒரு வார்த்தையை அவர் ஆரம்பிச்சு வச்சிருப்பார்னா, நான் உங்களுக்கு இந்த ராத்திரி வேலையில சொல்றேன், அது கண்டிப்பா நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். அவர் துவங்கின வார்த்தை, ஆண்டவருக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு இருக்கு. அந்த வார்த்தை தரையில விழுகாதுங்க. கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமையை அந்த வார்த்தையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு உலகத்தையே அந்த வார்த்தை படைக்கும்னா, ஏன் வாக்குத்தத்தத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றாது? கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை என்னவா திரும்பி வராதுன்னா, வெறுமையா மட்டும் திரும்பி வராது. வெறுமையா மட்டும் திரும்பி வராது. உங்க வாழ்க்கையில எதை கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதை நம்ம கிட்ட பேச விரும்புறாருன்னா, எப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? முதல்ல நான் சொல்லிட்டேன், இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா எப்ப நிறைவேறும்? கர்த்தர் எப்பதான் இதை நிறைவேற்றுவார்? நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தானே, எத்தனை வருஷம் காத்திருக்கிறது, எத்தனை வருஷம் உட்கார்றது? நிறைய சமயம் மனுஷனுடைய மனசு சோர்ந்து தானே போகுது, வாக்குத்தத்தத்தை நம்பி தானே நிற்கிறோம். ஆனால் ஏன் இன்னும் கர்த்தர் செய்யாமல் இருக்கிறார்? எப்போ கர்த்தர் செய்வார்? இது ஒரு பெரிய கேள்வி, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பதில் தர விரும்புகிறார். இன்னைக்கு செய்தி அதுதான், எப்போ தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், எப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். நான் எது வரைக்கும் காத்திருக்கணும், நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணணும், என்னைக்கு தான் கர்த்தர் செய்வார்? இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது வாசிக்கலாம், சங்கீதத்தின் புஸ்தகம் 105:19.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஸோ முதலாவது இந்த இடத்துல யாரை பற்றி எழுதியிருக்குன்னா யோசேப்பை பற்றி எழுதியிருக்கு. யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சதா? கிடைச்சது. எங்கே கிடைச்சது? ஆதியாகமத்தில் 37வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 சொப்பனத்தில் 2 டைமு ஒரே வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருப்பாருன்னா, உன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை வணங்குவாங்க, அப்பாவுடைய அறிக்கட்டை என்ன பண்ணுன்னா உனக்கு முன்னாடி விழுகும்னு சொல்லி 2 வாக்குத்தத்தத்தை ஆதியாகமத்தின் 37வது அதிகாரத்தில் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம போகுது. சில வேளையில நான் சொல்றேன், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரயாணத்திற்குள்ளே ஒரு தேவ பிள்ளை கடந்து போக வேண்டும். வாக்குத்தத்தத்துக்கும் நீங்க கடந்து போகிற வழிக்கும் சம்பந்தமே இருக்காது. வாக்குத்தத்தம் இருக்கும் பெருசா, ஆனா நீங்க போற பாதை ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாதை உங்களை புடமிட்டதுக்கு அப்புறம், அந்த பாதை உங்களை உருவாக்கினதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஸோ முதலாவது கர்த்தர் எதை பேச விரும்புகிறாருன்னா, வாக்குத்தத்தத்தினால் வருகிற புடமிடுதல். ஸோ வாக்குத்தத்தம் முதலாவது என்ன செய்யும்னா, ஒரு மனுஷனை எடுத்த உடனே கொண்டு போய் சிங்காசனத்திலேயோ கோபுரத்திலேயோ ஏற்றி நிற்க வைக்காது. வாக்குத்தத்தம் ஒரு மனுஷனை புடமிட ஆரம்பிக்கும். அதாவது ஒரு மனுஷனை சரி பண்ண ஆரம்பிக்கும், ஒரு மனுஷனை கர்த்தருடைய வழியில நடத்த ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கோங்க. 40 வருஷம் ஆண்டவர் கானானை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கே நடத்துறாருன்னா மனாந்தரத்துக்குள்ளே நடத்துறாரு. கானானை தருவேன்னு சொன்னால், கானான் சொல்கிறாரு பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனால் இவன் போகிற தேசத்தில் தண்ணி கூட இல்லை. இவன் கடந்து போகிற வனாந்தரத்தில் என்ன கூட இல்லைன்னா தண்ணி கூட இல்லை. ஆனால் கர்த்தர் எதை கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாருன்னா, பாலும் தேனும் ஓடுமாமா. பாலும் தேனும் ஓடுதுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து எதுக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத ஒரு வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறீங்களேன்னு ஒரு வேளை உங்களுக்கு யோசனை வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர்களை கர்த்தர் புடமிட்டார். ஸோ உருவாக்கப்படுகிற வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ வார்த்தை வந்தோடனே நிறைவேறுகிற ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தங்கிற காலத்துக்கு அப்புறம் நிறைவேறுகிற காலத்தை உடனே ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா எதிர்பார்க்கவே கூடாது. எப்பவுமே நான் சொல்றேன், வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் உருவாக்கப்படாம ஒரு நன்மையை அனுபவிப்போம்னா, உருவாக்கப்படாம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வோம்னா, கண்டிப்பா அந்த நன்மை நம்முடைய கையில நிலைச்சு இருக்காது. தேவனுக்கு கண்டிப்பா நம்ம கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும், அது உண்மை, அது அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். ஆனா அதை விட ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதை விட அந்த வாக்குத்தத்தம் உங்க கையில நிலைச்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புவார். அந்த வாக்குத்தத்தத்தை வேற யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாது, நீங்க இழந்து போயிடக்கூடாது. அது தேவனுடைய தலையாய விருப்பம். நமக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை பெறணுங்கிறது விருப்பமோ, அதே போல தேவனுக்கு நமக்கு கொடுக்கிறது தான் ஆசை. ஆனா ஸ்டில் ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, நான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன், நிறைவேற்றி தரேன், அந்த வார்த்தையை என் பிள்ளையோட வாழ்க்கையில நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஸோ அதனாலதான் இந்த புடமிடுகிற ஃபேஸ். நான் உங்களுக்கு 2 பேரை சொல்றேன் பைபிள்ல. ஒருத்தர் சவுல், இன்னொருத்தர் தாவீது. சவுலை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்தோன்னே ராஜாவாக்கிட்டார். சவுலை எடுத்தோடனே ராஜாவாக்கி அரியணையில ஏற்றிட்டார். ஆனா இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் சுற்றி வர வைக்கிறார். அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல வருஷம் ஓட வைக்கிறார், பல வருஷம் வனாந்தர வாழ்க்கையை காட்டுறார் தாவீதுக்கு. ஏன், என்ன காரணம்? இந்த சவுல் துரிதமா கிடைச்ச ஆசீர்வாதத்திலிருந்து ரொம்ப சீக்கிரமா விழுந்துட்டார். சவுலுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்திலிருந்து ரொம்ப சீக்கிரமா தன்னுடைய அபிஷேகத்தை இழந்துட்டார், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டார். ஆனா இந்த தாவீது சுத்தி வந்ததுனால, இவ்வளோ சுத்ததுனால தாவீது கடைசி வரைக்கும் அந்த சிங்காசனத்துல உறுதியாய் நின்றார். கடைசி வரைக்கும் நின்றாருங்க. இதுதாங்க விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற ஆசீர்வாதம் உடனே நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகணுமா, கடைசி வரைக்கும் நிக்கணுமா, அப்படிங்கிறதுல கர்த்தர் ரொம்ப அக்கறை உள்ளவர். ஸோ அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த புடமிடுறதுக்கு ரொம்ப அனுமதிக்கிறார். ஒரு தேவ பிள்ளைய வாழ்க்கையில புடமிடுறதுக்கு கர்த்தர் ரொம்ப அனுமதிக்கிறது. ஏன்னா அதை நிலைச்சு வச்சிருக்கணும், அதை காத்து கொள்ளணும்னு கர்த்தருக்கு ரொம்ப ஆசை.
நமக்கு என்ன, ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம், ரொம்ப நல்லா இருக்கலாம், வாழலாம், அது நம்ம விருப்பம். ஆனால் கர்த்தருக்கும் அதுதான் விருப்பம். ஆனால் அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அதில் நம்ம நிலைச்சி இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு நாள் போயிட்டு நீங்கள் அடுத்த நாள் அதிலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம்? ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த நாளே அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையில் என்ன ஃபேஸை வச்சிருக்கிறார்னா, கர்த்தருடைய வசனம் புடமிடுகிற ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நிறைய சமயம் இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது நிறைவேறாமல் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா, எப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக ஆயத்தம் ஆயிட்டீங்க, ஓகே இவங்க கையில் இதை கொடுத்துட்டா இனி நிலைச்சு வச்சுக்குவாங்கன்னு கர்த்தர் நம்புகிறாரோ, அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் மோசேங்கிற ஒரு நபர் நமக்கு தெரியும். இந்த மோசே பிறக்கும் போது அத்தனை குழந்தைகளும் சாகிறாங்க, அத்தனை பேரையும் நம்ம பாட்டு கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடினோம். தாயே என்ன பண்ணாங்கன்னா பெட்டியில் விட்டு தள்ளி விட்டாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட மோசேவை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த சூழ்நிலையில கூட பாதுகாத்து அவரை வளர பண்ணார். எங்க வளர பண்ணாரு? அரண்மனையிலேயே வளர பண்ணார். அரண்மனையில வளர்ந்த மோசேக்கு மேல திட்டம் இல்லாம இருந்துச்சா? ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த மோசேவை கொண்டு போய் எங்க வைக்கிறாருன்னா 40 வருஷம் வனாந்தரத்துல வைக்கிறார். அவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்கிறவனை ஏன் கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகணும்? ஏன் தெரியுமா? மோசே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு வார்த்தையை பொறுக்காம ஒருத்தனை கொலையே பண்ணிட்டார். ஒருத்தன் பேசுறான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒரு எகிப்தியனை மோசே கொலையே பண்ணிடுவார். ஸோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்துக்கு கொண்டு போய் உருவாக்கிட்டு கொஞ்ச காலம் கழிச்சு வருது. ஆண்டவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது மோசே கூட அவருடைய தம்பி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்க கூட பேசிட்டு சொல்றாரு, இந்த மோசே யாரா? பூமியில் இருக்கிற எல்லாத்த விட மிகுந்த சாந்தம் உள்ளவனா. யாரை பார்த்து சொல்றாரு? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவன் தாங்க கொலை பண்ணான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உயிரோட கொண்டு போட்டவன் அவன் தான். ஆனா அவனை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே மிகுந்த சாந்தம் உள்ளவன். ஏன் சொல்றாரு? வார்த்தை வசனம் அவனை வனாந்தரத்தில் புடமிட ஆரம்பிச்சது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்கும்போது, வாக்குத்தத்தம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வரும்போது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழா புரட்டி வச்சிருப்பார். அன்னைக்கு இருந்த அனுபவம் வேறையா இருக்கும். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனுபவம், கர்த்தர் உங்களை நடத்துற வழி, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் தேவன் தருகிற வாக்குத்தத்தத்துக்குரிய வழி. ஆனால் நிறைய சமயம் நமக்கு எது பிடிக்கிறது இல்லைன்னா, இந்த வழி மட்டும் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஸோ ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது? அதுதான் நமக்கு கேள்வியா இருக்கே ஒழிய, வாக்குத்தத்த வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு பிரியமே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நிறைய டைம் பிரதர், இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நான் சோர்ந்து போயிட்டேன், கர்த்தர் என்னை ரொம்ப நடத்திக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப இந்த பாதையில கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அப்படி நீங்க ஒருவேளை சொல்லுவீங்கன்னா, உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் எவ்வளோ பெருசா இருக்குதோ அதே அளவுக்கு ஆயத்தமும் பெருசா இருக்கும். கர்த்தர் உங்களை ரொம்ப கடினமா நடத்துறார், ரொம்ப நெருக்கமா நடத்துறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பெரிய பெரிய தேவ திட்டங்களை, பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். யோசேப்புடைய 11 சகோதரர்கள் போகாத ஒரு வழியில யோசேப்பு கடந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், 11 பேர் மேல இல்லாத ஒரு பெரிய தேவ திட்டம் யோசேப்பு மேல இருந்துச்சு. யோசேப்புடைய அண்ணன்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்ட உடனே வந்திருக்கலாம், ட்ரெஸ் வேணும்னு கேட்ட உடனே வந்திருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு மாத்திரம் 13 வருஷம் அவன் கேட்டா கூட கொடுக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் கூட இல்லை. அப்படிப்பட்ட பாதையில யோசேப்பை கர்த்தர் நடத்தினதுக்கு ஒரே காரணம், யோசேப்பு மேல இருந்த அழைப்பு பெருசு, யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம் பெருசு, யோசேப்பு மேல இருந்த தேவ திட்டம் பெருசு. இன்னைக்கு ஒருவேளை எல்லாருக்கும் கிடைக்குது பிரதர், ஆனா எங்களுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, வாக்குத்தத்தம் இல்லாத எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. அதனாலதான் கர்த்தர் எதுக்குள்ள நடத்துறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாதையில, இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்துல, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்ன கிடைக்கலன்னா கூட பரவாயில்லன்னா, வாக்குத்தத்தம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, வனாந்தரத்தை விட்டு எஸ்கேப் ஆனா போதும். நம்ம நிறைய பேருக்கு அதுதான் எண்ணமா இருக்கும். ஐயோ, இந்த நெருக்கமான சூழ்நிலைக்கு கர்த்தர் எனக்கு செய்யவே வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுக்காக பெரியதாய் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த வனாந்தரம் வேண்டான்னு விட்டுட்டு போனீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆயத்தங்கள் ஒன்றுமில்லாம போயிடும். கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை போக விட மாட்டார். எதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினாரோ, எதை உங்களுக்காக நியமிச்சாரோ, அதை கண்டிப்பா உங்க கையில கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துவார். அதை யாருமே மாற்ற முடியாது. பார்வோன் நினைச்சாலும் சரி, எகிப்து ஜனங்க நினைச்சாலும் சரி, சாத்தான் நினைச்சாலும் சரி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எவர் நினைத்தாலும் பறித்து கொள்ள முடியாதுங்க. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தின் ஆயத்த கட்டத்தை கண்டிப்பா ரொம்ப விருப்பத்தோட நீங்க கடந்து போங்க. அந்த வாக்குத்தத்தத்துடைய ஆயத்தங்கிற ஃபேஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதை தாண்டி போகணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க கடந்து போகணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், உங்களை நிறைய டைம் அந்த வழி சோர்ந்து போக பண்ணலாம். எனக்கு தெரியும், நிறைய வாக்குத்தத்தத்துக்குரிய ஆயத்த வழி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உடைக்குங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை உடைக்கப்படுகிற சூழ்நிலையில கூட தைரியமா கர்த்தரையோ அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சு நில்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், மாற்றம் வந்தே தீரும், வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். கண்டிப்பா நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். அதை பிடிச்சு மட்டும் நில்லுங்க. எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார்னு மட்டும் பிடிச்சு நின்று பாருங்க. அவர் யாருன்னு அப்ப தெரியும். வார்த்தையை பிடிச்சு வனாந்தரத்தில் நின்றோம்னா அவர் யார் என்பதை நம்மளால பார்க்க முடியும். மோசே வார்த்தையை பிடிச்சு இந்த செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போதுதான் தெரியும் அவர் செங்கடலையே உடைச்சு வீசுறவர்னு. யோசுவா வார்த்தையை பிடிச்சு யோர்தானுக்கு முன்னாடி நிற்கும் போதுதான் தெரியும் அவர் யோர்தானையே கரபுரண்டு போகிற, யோர்தானையே கரபுரண்டு ஓடுமாமா யோர்தான், அதையவே அவர் விலக்கி உடைக்கிறவர்னு வார்த்தையை பிடிச்சு நிற்கும் போதுதான் தெரியும். வார்த்தையை பிடிச்சு எரியோக்கு முன்னாடி நில்லுங்க, அது எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் அவர் உடைக்கிறவருங்கிறது வார்த்தையை பிடிக்கும் போதுதான் தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன், வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. புடமிடுகிற பாதையில, தேவன் ஆயத்தப்படுத்துகிற பாதையில, தேவன் உருவாக்குகிற பாதையில வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. முடிவு நீங்க யாருன்னு தெரியறதை விட கர்த்தர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வழியுடைய முடிவு நமக்கு நம்மளை யாருன்னு காட்டுதோ இல்லையோ, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற பாதையின் ஆயத்தம் நம்மை நமக்கு காட்டுகிறதோ இல்லையோ, நம்முடைய தேவன் யார் என்பதை உலகத்துக்கு காட்டியே தீரும். அதுதான் தேவன் வச்ச வாக்குத்தத்தம். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையில் நான் சொன்னேனே, அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன பாதை கண்டிப்பாக கடைசியில் என்ன காட்டுச்சுன்னா அவருடைய தேவன் யாருன்னு காட்டுச்சு. மோசேவுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவன் யாருன்னு காட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவன் யாருன்னு காட்டுச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தேவன் யாருன்னு காட்டுச்சு. நான் சொல்கிறேன், இந்த ராத்திரி வேலையில் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் யார் என்பதை உங்கள் வாக்குத்தத்த பாதை உங்களுக்கு காட்டும். கர்த்தர் யார் என்பதை உங்க வாக்குத்தத்த பாதையில நீங்க பாப்பீங்க. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவாரு, இதுதான் நான், இதுதான் நான். உங்களால ஒரு யோர்தான்ல இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கூட தூக்கி ஊற்ற முடியாது. ஆனால் அவர் யாருன்னா, யோர்தானையும் அப்படியே உடைச்சு வீசுறவர், செங்கடலையை உடைச்சு வீசுறவர், எரிகோவை தாறுமாறாக்கி போடுகிறவர். நமக்கு கர்த்தருடைய வல்லமை தெரியாதனால தான் சில விஷயத்தில் விளாண்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமையை தெரிஞ்சுக்கோங்க. அவர் நினைச்சாருன்னா எதை வேணா எப்படி வேணா திருப்பிடுவாரு. ஒரு நொடி போதுங்க, நொடி போதும். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா நொடி போதும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், தலைகில அடிச்சு வீசிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் யார் என்பது தெரியாம போயிருவோம். இன்னைக்கு கூட நான் 1 சாமுவேல் புஸ்தகத்துல 3, 4, 5 அதிகாரங்களை நான் வாசித்து கொண்டிருந்த காலையில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க. பெலிஸ்தர் தூக்கிட்டு போன உடனே நான் கூட பெலிஸ்தர் கொண்டு அந்த ஸ்டார்டிங் படிக்கும்போது என்னடா கொண்டு போயிட்டாங்களேங்கிற மாதிரி இருதயம் வரும். அப்படியே கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் யார் என்பது விளங்கும். அங்கே இருக்கிற ஜனங்க அத்தனை பெரிய அடிப்பாரு பாருங்க, வாதிப்பாரு பாருங்க. என்னடா இவ்வளோ பெரிய யுத்தத்தை செய்வாரா கர்த்தருடைய பெட்டிக்குங்கிறது அங்கே தாங்க தெரியும். ஸோ இன்னும் ஒன்றுமே நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. நமக்கு சில விஷயம் எப்படி தான் தெரியும்னா, ஐயோ எல்லாத்தையும் மனுஷன் எடுத்துட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான், பிடிக்கிட்டான், அதுதான் தெரியும். வாக்குத்தத்தம் நடக்காது, அதுதான் தெரியும். ஆனா அவர் ஒரு சமயம் நின்றாருன்னா சூழ்நிலை எப்படி மாறுங்கிறது அப்பதான் தெரியும். ஸோ அவரை தயவு செய்து சொல்றேன், கர்த்தரை குறைச்சி எடை போடாதீங்க.
கர்த்தரை குறைச்சி இடப்படாதீங்க. அவர் நினைச்சார்னா பூமியே தலைகீழா திருப்புவார். அவர் நினைச்சார்னா எதை வேணா செய்வார். அவர் நினைச்சார்னா எதையுமே மாற்றி ஒண்ணுமில்லாமாக்க அவரால் முடியும். இல்லாததுல இருந்து இருக்கிறத வர வைக்கவும் அவருக்கு முடியும். இருக்கிற அத்தனையும் அழிச்சு ஒண்ணுமில்லாமாக்கவும் அவருக்கு முடியும். ஸோ அவரைத்தான் ஆராதிக்கிறோங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஸோ முதலாவது காரியம், வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தத்தை, அதாவது நம்மளை புடமிட்டதுக்கு அப்புறம், நம்மளை ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். முதலாவது, தேவன் நம்மை ஆயத்தம் செய்த பின்பு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவது வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது, வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்? நமக்கு என்ன தெரியுது? கர்த்தர் லேட் பண்றாரு தான் தெரியுது. ஆண்டவர் ஏன் வாக்குத்தத்தத்தை லேட் பண்றாரு அதானே தெரியுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. டிலே பண்றார். வருஷம் தாண்டுது, 100 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இதான் தெரியுது நமக்கு. ஆனா வசனம் சொல்லுது தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் யாருமே கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாராம்? நீடிய பொறுமையா இருக்கிறாராம். இதுக்கும் இன்னைக்கு பிரசங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். கவனிங்க, இங்க என்ன எழுதியிருக்குன்னா ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம்னா, ஆண்டவர் திரும்ப வருவார். ஆண்டவருடைய வருகை தான் வாக்குத்தத்தம். ஆனா ஏன் தாமதம் பண்றாருன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது இன்னொரு திட்டம். நல்லா கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தம், அது கூட இன்னொரு திட்டம். வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் வருவாரு. அது கூட இன்னொரு திட்டம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஒன்னா அறிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தோடு பிணைக்கப்பட்ட, அதாவது இணைக்கப்பட்ட இன்னொரு தேவ திட்டம் அதில் அடங்கி இருக்கும். அநேக வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாக தேவன் வைத்திருக்கிற இன்னொரு திட்டம் அதிலே மறைந்து இருக்கும். நமக்கு நிறைய வேலையில தெரியாது. நமக்கான வாக்குத்தத்தம் தான் தெரியுமே ஒழிய அதுக்கு பின்னாடி இன்னொரு தேவ திட்டம் அதில் இருக்கும். அது ஒரு பக்கம் உங்களுக்கு வாக்குத்தத்தம், ஆனா அதுக்கு பின்னாடி கர்த்தர் இன்னொரு தேவ திட்டத்தை வச்சிருப்பார். எங்க இருந்து சொல்றீங்க? யோசேப்புடைய வாழ்க்கைக்கு திரும்பி வாங்கல. யோசேப்பை கடந்து பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அண்ணன் முன்னாடி, குடும்பத்தின் முன்னாடி உயர்த்துறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா அதுக்கு பின்னாடி தேவன் வச்ச திட்டம் அத்தனை எகிப்து ஜனங்களை உயிரோட காத்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது தேவனுடைய பிணைக்கப்பட்ட திட்டம். நான் சொல்றேன், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியும் ஒரு பிணைக்கப்பட்ட திட்டம் இருக்கிறது. நிறைய வேளை நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. அதோட ஒரு திட்டம் இணைஞ்சிருக்கும். ஆனா நம்ம நிறைய சமயம் அதை கவனிக்கிறதே இல்லை. ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? அந்த இணைக்கப்பட்ட திட்டம் இன்னும் ஆயத்தமாகல. கர்த்தர் வெயிட் பண்றது சாதாரணமா இல்லைங்க. உங்களுக்கு அது வாக்குத்தத்தம், உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆனா அது கூட இன்னும் சில திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது கூட கர்த்தர் இன்னும் சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதை நமக்கு என்ன பண்ண முடியலைன்னா, நிறைய சமயம் யூகிச்சுக்க முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, வாக்குத்தத்தம் ஆகலையேன்னு சொல்லி உடைஞ்சு போகிறோம், கலங்கி நிற்கிறோம், ரொம்ப தடுமாறுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு அதோட பிணைக்கப்பட்டிருக்கிற திட்டம் தெரியவில்லை. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். புதிய ஏற்பாடுல சகரியா எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும்ல. சகரியா எலிசபெத் மலடியா இருந்தாங்களாம், அதான் குழந்தை இல்லாம இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு, குழந்தை தரணும். இது அவங்களுக்கு என்ன? வாக்குத்தத்தம். ஆனா அந்த குழந்தை பேர்ல இன்னொரு திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தை வருகிற இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவாராம், வழியை செவ்வாய்ப்படுத்துவாராம். ஸோ சில வேளையில வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கும்னா, இணைக்கப்பட்ட தேவ திட்டங்கள் மறைஞ்சிருக்குங்க. ஏன் கர்த்தர் தாமதப்படுத்துறார்? ஏன் கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறார்? அதுக்கு பின்னாடி இன்னும் சில திட்டங்கள் மறைஞ்சிருக்குது. உங்க கண்ணுக்கே தெரியாம அநேகரை ஆசீர்வதிக்கிற திட்டம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பேர்ல வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஏன் கர்த்தர் செய்யலைங்கிறத நிறுத்திட்டு கர்த்தர் செய்ய போகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிங்க. ஏன் செய்யலைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பின்னாடி சில திட்டங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அதுக்கு பின்னாடி சில காரியங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அது தெரியாதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய சமயம் போராடுறோம்.
நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இது கிடைச்சா போதும், இது வந்தா போதும்னு. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லவே இல்லை. ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அவர் 1000 விஷயங்களை வச்சிருப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம், யோசேப்புக்கு கடைசி வரைக்கும் என்னதான் தெரியும் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மட்டும் தாங்க தெரியும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திட்டத்தை யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. யோசேப்புக்கு கண்டிப்பா எது தெரியாதுன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா, அதுக்கு பின்னாடி சில தெய்வீக திட்டங்கள் இருக்கும். அது தெரியாதனால தான் நிறைவேறலன்னு போராடிட்டு இருக்கிறோம். எப்ப அந்த பிணைக்கப்பட்ட திட்டம் நிறைவேறுதோ அப்ப நம்ம வாக்குத்தத்தம் தன்னால நிறைவேறும். அதுக்கு கர்த்தர் வெயிட் பண்றார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் கண்டிப்பா செய்ய மாட்டார். உங்களுக்கு நான் சொல்றேன், அன்னாளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த காலத்துக்கு முன்னாடி சாம்பேல் பிறந்திருந்தா, நான் பல டைம் சொல்லியிருக்கேன், அன்னாளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கும், உண்மைதான். ஆனால் தான் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இருக்க முடியாது. மோசே மாத்திரம் அந்த காலத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா அந்த பெற்றாருக்கு மோசே கிடைச்சிருக்கலாம். ஆனா எகிப்து தேசத்துல இருக்கிற எபிரேய ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு தலைவன் இல்லாம போயிருப்பான். நம்ம வாழ்க்கையில பிணைக்கப்பட்ட திட்டத்தை கடந்து போக விரும்பாதீங்க. தேவன் சில வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாடி சில திட்டங்களை வச்சிருப்பார். அதை கண்டிப்பா நம்ம கவனிக்கணும், அதை கண்டிப்பா நம்ம நோக்கி பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சது வாக்குத்தத்தம், ஆனா தேவனுக்கு தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி இருக்கிற பல திட்டங்கள். நீங்க உங்களுக்கான வாக்குத்தத்தமா சில வார்த்தையை பார்க்கறீங்க, தேவன் அதுக்கு பின்னாடி பல ஆயிரம் திட்டங்களை வைச்சிருக்கிறார். அது தெரியாதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஐயோ டிலே பண்றார். அதான் நமக்கு தெரியுது. ஏன் கர்த்தர் லேட் பண்றார்? எப்ப நான் வர்றேங்கிறது வாக்குத்தத்தம் தான். ஆனா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்னா ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படணும். அந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது நான் சொல்றேன், கர்த்தர் இணைக்கப்பட்ட திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் வாக்குத்தத்தத்தை காத்திருக்க வைப்பார். இணைக்கப்பட்ட திட்டம் எப்ப நிறைவேறுதோ அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்போ ஏற்ற காலங்கிறது அவருக்கு தெரியும். எப்போ அதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, இணைக்கப்பட்ட திட்டம் நிறைவேறும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. மூன்றாவது, வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? குறித்த காலத்தில் நிறைவேறும். குறித்த காலம். மூணாவது காரியம், வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்னா குறித்த காலத்துல தான் நிறைவேறும். நம்ம தலைகீழ நின்றாலும் வாக்குத்தத்தம் கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு முன்னாலாம் நடக்காது. நம்ம தலைகீழ போய் குட்டிக்காரனமே நீங்க அடிச்சு பார்த்தா கூட அவர் எப்ப வச்சிருக்கிறாரோ அப்பதான் நிறைவேற்றுவார். சில வேளையில் நம்மள நயம் காட்டுவார், நான் செஞ்சிடறேன் அப்படி காட்டுவாரே ஒழிய அவர் வச்ச பர்ஃபெக்ட் டைம்ல தாங்க செய்வாரு. நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உடனே முன்னாடி செஞ்சுட்டு போக மாட்டார். அவர் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பார், அதுக்குன்னு குறிச்சு ஒரு நேரம் வச்சிருப்பார். குறிப்பிட்ட நேரத்துல குறித்த காலத்துல கண்டிப்பா செய்வார். நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் பொய் சொல்லவே முடியாது, வாக்குத்தத்தம் பொய்யா இருக்கவே இருக்காது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும், அது கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா வரும், அது பொய்த்து போகவே போகாது. ஆனா எப்ப நடக்கும்னா குறித்த காலத்துல தான் நடக்கும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:10 பாருங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன் இடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன். ஆண்டவர் யார்? கடவுள் தானே. அவர் எது நினைச்சாலும் செய்யலாம் தானே. சாராளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் கர்த்தர்? உடனே குழந்தை பிறக்கட்டும் சொல்லலாம்ல, உடனே பிறக்கட்டும், ஏன் வெயிட் பண்ற, உடனே பிறக்கட்டும் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா என்ன சொல்றாரு? ஒரு உற்பவ கால திட்டத்துக்குள்ள. வேதத்துல எங்க போய் இந்த குழந்தை இல்லாதவங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, அத்தனை இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா ஒரு பிராண உற்பவ கால திட்டம், ஒரு உற்பவ கால திட்டம் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப ஏன் கர்த்தர் அந்த டைமை வச்சிருக்கிறாரு?
ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவர் ஒவ்வொரு காலங்களை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில தேவன் வச்ச காலத்துக்கு முன்னாடி ஒன்றும் நடக்காது. அதே போல தேவன் வச்ச காலத்துக்கு பிந்தி ஒரு காரியமும் போகாது. குறித்த காலத்துல கண்டிப்பா அவருடைய வார்த்தை நிறைவேறுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அந்த வார்த்தை பின்னாடியும் போகாது, முன்னாடியும் போகாது. பர்ஃபெக்ட் டைமா, அப்பாயிண்டட் டைமா, கர்த்தர் எதை நிறைவேற்றணுமோ அந்த நேரத்தில் சகலத்தையும் நிறைவேற்றுவார். சோ அது வரைக்கும் சோர்ந்து போகாம காத்திருங்க. அது வரைக்கும் தேவனை நம்பி காத்திருங்க. அது வரைக்கும் தேவனை சார்ந்து காத்திருங்க. கண்டிப்பா சொல்றேன், குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு நாள் வரும். உங்க வாழ்க்கையில வார்த்தையில சொன்னதே அவர் தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கை விடுவது இல்லை. அவர் எதை சொன்னாரோ அதை செஞ்சு காட்டுவார். அதை செஞ்சு காட்டுவார். அவர் கர்த்தருங்க. நான் சொல்றேன், அவர் கர்த்தர். அவரை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அப்பாயிண்டட் டைம்ல, குறித்த காலத்துல கண்டிப்பா சொல்றேன், அற்புதங்கள் நடக்கும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதுக்கு சாத்தியமே இல்லைனாலும் சரி, சாத்தியமே இல்லைனாலும் சாத்தியமாக வேண்டியதை கொண்டு சாத்தியப்படுத்தி நடக்க வேண்டியதை நடக்க வைப்பார். சாத்தியமில்லாத சூழ்நிலையை அவர் சாத்தியமாக்கி, அசாத்தியமானதை சாதகமா மாற்றி, செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சு அவர் சொன்னதை நிறைவேற்றி அவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். அவர் உண்மையுள்ளவர் என்பதை கண்டிப்பா நிரூபிப்பார். அவர் யார் என்பது கண்டிப்பா விளங்கும். இந்த ராத்திரி நான் சொல்றேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பா ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது பொய்த்து போகாது. அது தாமதிக்கலாம், ஆனால் தடுக்கப்படாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சில வேளையில தாமதமாகலாம், ஆனால் தடுக்கப்பட்டோ தடைபட்டு போகவே போகாது. தாமதமானாலும் கண்டிப்பா தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஸோ தாமதத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க, டிலேவை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மூணே காரியம் கர்த்தர் சொன்ன ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு சொன்னேன். ஆண்டவர் ஆயத்தப்பட்டதுக்கு அப்புறம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 2வது, இணைக்கப்பட்ட தேவ திட்டம் சேர்ந்து வரும்போது அவர் நிறைவேற்றுவார். 3வது நான் சொன்னேன், குறித்த காலத்திலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை பொய்த்து போகாது. அப்படியே